திருச்சிற்றம்பலம். அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. கேளப்பா கேசரமே அண்டவுச்சி கெட்டியாய் கண்டவர்க்கே மௌனமாகும் ஆலப்பா பரபிரம்ம யோகமென்றே அடுக்கையிலே போதமுந்தான் உயரத் தூக்கும் வாலப்பா கெவுனமணி விந்து நாதம் வலுத்ததடா கெட்டியாய் திரண்டு போகும் நாலப்பா அண்டமெல்லாம் சக்தியோடு நடனமிடும் சிலம்பொலியும் காணலாமே. ஐயன் காகபுசுண்ட மகரிஷி பெருமான் எழுதிய காவியம். சித்தர்களெல்லாம் சித்தர், ஆதி சித்தர், பல யுகங்களை கண்டவர், யுகங்களை காணுகின்றவர், யுகங்களை காணப்போகின்றவர், பல பிரளயங்களையும் கண்டவர். பிரளயம் முடிந்து ஒரு யுகம் தோன்றும்போது முதல் வரும் சித்தர் காகபுசுண்ட மகரிஷி பெருமான். இவர் மட்டும் வரும்போது ரிஷியும் பத்தினியுமா தான் வருவார். பகுலாதேவி சமேத காகபுசுண்ட மகரிஷியுமாய் தான் காட்சி கொடுப்பார். இவருக்கு காகபுசுண்ட மகரிஷி பெருமான் மட்டும் பெயர் கிடையாது. ஏன்னா இவருக்கு மொத்தம் 16 பேர் உண்டு. இவருக்கு 16 பேர் உண்டு. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 17 இடத்துல ஜீவ சமாதி இருக்குது இவருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும். இன்னும் இந்தியாவிலலாம் கணக்கு பண்ணோன்னாக்கா இன்னும் எவ்வளோ இருக்குதோ, இல்லை உலகத்துலாம் கணக்கு பண்ணால் எவ்வளோ இருக்குதோ அது நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இத்தனை இடம் இருக்குது. அவருக்கு முக்கியமாக 16 பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, காகபுசுண்ட மகரிஷி பெருமானுக்கு மொத்தம் 16 கரங்கள். அதாவது வலதுபுறம் மேல் நோக்கி 4 கரம் இருக்கும், கீழ் நோக்கி 4 கரம் இருக்கும். இடதுபுறம் மேல் நோக்கி 4 கரம் இருக்கும், கீழ் நோக்கி 4 கரங்கள் இருக்கும். அந்த 16 பேர் சொல்கிறேன். காகபுஜண்டர், நாகபுஜண்டர், யோகபுஜண்டர், புஜங்கன், புஜண்டி, காக்கையன், நாகேந்திரன், மனுவாக்கியன், கால அமிர்தன், சஞ்சீவி முனி, அஞ்சனா மூர்த்தி, கற்பக விருட்சன், நற்பவி, பிரம்மகுரு, ஆதி சித்தர், திரிகால ஜெயர், இப்படி 16 பெயர்கள் உண்டு அவருக்கு. அதாவது காக்கையை கரத்தில் இருக்கிறதுனால காகபுஜண்ட மகரிஷி பெருமான்ற பேர். நாகத்தை கரத்தில் கொண்டதால் நாகபுஜண்டர் என்ற பெயர். யோக தண்டம் கையில் கொண்டதனால் யோகபுஜண்டர் என்ற பெயர். பல அங்கங்களை கொண்டதால் புஜங்கன் என்ற பெயரும் உண்டு அவருக்கு. அடியவர்களுக்கு உபதேசம் செய்வதால் புஜண்டி என்ற பெயரும் உண்டு அவருக்கு. பல கோடி ரூபம் எடுத்ததால் காக்கையன் என்ற பெயரும் உண்டு அவருக்கு. நாகலோகத்தில் குருமுனியாக இருப்பதால் நாகேந்திரன் என்ற பெயரும் உண்டு. மனு நீதியை உபதேசம் செய்வதால் மனு வாக்கியன் என்று பெயரும் உண்டு. முக்கால இரகசியங்களை உபதேசித்ததால் அவருக்கு கால அமிர்தன் என்று பெயரும் உண்டு. அழியாத சிரஞ்சீவியாக வாழ்வதால் சிரஞ்சீவி முனி என்ற பெயரும் உண்டு. அஞ்சனம் கொண்டிருப்பதால் அஞ்சனா மூர்த்தி என்ற பெயரும் உண்டு. கற்பக விருட்சத்தின் மீது அமர்ந்து கொண்டிருப்பதால் கற்பக விருட்சன் என்று பெயரும் உண்டு. உலக உயிர்களுக்கு நன்மையே போதிப்பதால் நற்பவி என்ற பெயரும் உண்டு. பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் அருள் உபதேசம் செய்வதால் பிரம்ம குரு என்றும் பெயர் உண்டு. சித்தர்களுக்கெல்லாம் முதல் சித்தனாக இருப்பதால் ஆதி சித்தர் என்று பெயர் உண்டு. முக்காலத்தையும் வெல்வதால் திரிகால ஜெயர் என்றும் பெயர் உண்டு. ஐயன் எழுதிய நூல்கள்: பெருநூல் காவியம் 1000, ஞான காவியம் 33, மெய்ஞானம் விளக்கம் 80, உபநிடதம் 32, சூத்திரம் 500, ஞானக்குரல் 19, நாடி ஜோதிடம். இப்படி பல நூட்கள் எழுதியுள்ளார் ஐயன். அவர்
ஜீவசமாதி கொண்டிருக்கும் இடங்களெல்லாம் கொள்ளிடம். சிதம்பரம், அதாவது கொள்ளிடத்தில் அஞ்சால்புரம், சிதம்பரத்தில் ஆலம்பாக்கம், காஞ்சிபுரத்தில் சோதியம்பாக்கம், சின்ன சேலத்தில் தென்பொன் பரப்பி, கொல்லிமலையில் உத்தரகோச மங்கை, திருமலையில் ராயன்பட்டினம், வைரவன்பட்டி, வெள்ளியங்கிரி மலை, நாகப்பட்டினம் ஸ்ரீபால் மொழி, சதுரகிரி மலை, திருப்பரங்குன்றம், சீர்காழி, சென்னையில் கொரட்டூர், அப்புறம் மேருமலை, பெரம்பலூர் கிட்ட இருக்கிற பிரம்மரிஷி மலை. இப்படி இன்னும் சொல்லிட்டு போகலாம், நிறையா இடத்துல இருக்குது. அவங்க ஜீவசமாதியை அவங்களுடைய பேரை நீங்கள் உச்சரிக்கணும், காகபுசுண்ட மகரிஷி பெருமானை கூப்பிடணும் அப்படின்னாக்கா, இப்போ நிறைய பேர் எல்லோரும் போலி குருமார்களை தேடி தேடி போகிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி போகும்போது அவங்க திசை தெரியாமல் வேறு மாதிரி பாதையில் போயிடுறாங்க. மெய்குரு இருக்கும்போது கவலை வேண்டாம், மெய்குருவை கூப்பிடுங்க. அவங்க கூப்பிட்றதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. கரெக்டாக காலைல ஏந்திரிச்சு ஒரு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கை பாருங்கள். விளக்கை பார்த்துட்டு ஓம் சர்க்குரு ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகபுசுண்ட மகரிஷி திருவடிகளே போற்றி, இந்த நாமத்தை உச்சரிங்க. உச்சரிச்சிட்டு உங்களால் முடிஞ்சது 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் அரை மணி நேரம் கூட உட்காருங்க. அவருடைய காட்சி கிடைக்கும், அவருடைய சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மேலும் மேலும் வளர்ச்சி உண்டாகும். காகபுசுண்ட மகரிஷி பெருமானை நீங்கள் பார்க்கணுன்னா, அவரை ஜீவசமாதியை போய் பார்க்கணுன்னாக்கா சின்ன சேலத்துக்கிட்ட இருக்கிற தென்பொன் பரப்பிட்டு போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம்தான். ஏன்னா அவருடைய அருளை மேலும் மேலும் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கணும். அவருடைய அருளும் கருணையும் பரிபூரணமாய் கிடைக்க வேண்டும். இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.